பராங்குஷ நாயகி என்ன பண்ணுறா, தன் காதலை பெருமாளுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக திருவெண்வண்டூரில் எழுந்தருளி இருக்கும் பாம்பனையப்பன் அந்த எம்பெருமானை குறித்து பறவைகளையெல்லாம் தூதனுப்புறா. அதுதான் 6ஆம் பத்தில் முதல் திருவாய்மொழி வைகல் பூங்கழிவாய். பறவைகளை எல்லாம் தூதனுப்பி அந்த பாம்பனையப்பன் இருக்கான், திருவெண்வண்டூர்னு கேரளாவில் இருக்குது. அந்த ஊரில் உள்ள பாம்பனையப்பன்ட்ட போய், இங்கே பராங்குஷ நாயக்கின்னு ஒரு பெண் இருக்கா, உன்னை காதலிக்கிறான்னு சொல்லி என் காதலை போய் சொல்லிட்டு வாங்கன்னு பறவைகளெல்லாம் அனுப்பினா. பறவைகளும் போச்சு, தூது சொல்லித்து. ஆனால் அந்த பாம்பனையப்பன் கண்டுக்கவே இல்லை. இப்போது பராங்குஷ நாயகி ஒரு கோபிகையின் பாவத்தை அடைகிறாள். இதுவரை சாதாரண நாயகி, இப்போ 6ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி கோபிகைகளின் பாவத்தை அடைகிறாள் பராங்குஷ நாயகி. கோபிகா பாவத்தை அடைஞ்சிட்டு இப்போ இந்த கோபிகை பராங்குஷ நாயகி என்ன முடிவு பண்ணிவிடுறா, நான் இவ்வளவு காதலித்தேன், அதற்கு பகவான்டேந்து பதில் இல்லை, காதலை தெரிவிப்பதற்காக பறவைகளை தூது அனுப்பினேன், அதுக்கும் அவர் பதில் சொல்லலை. அதனால் 6ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி மின்னிடை மடவார் அதில் பிரணய கலகம். இந்த கோபிகையான பராங்குஷ நாயகி கோச்சுனுட்டான். என்னை தாழ்ந்தவள்னு நினச்சி வெறுத்து மற்ற கோபிகைகளோடு நன்னா விளையாடின்னு இருக்கார் பெருமாள். அவர் மற்ற கோபிகைகளோடைய விளையாட்டோம் என்ன தான் அவருக்கு பிடிக்கலையோ இல்லையோ, நான் எதுக்கு அவர்கிட்ட பேசணும், அப்படி முகத்தை திருப்பின்ட்டாலாம் பராங்குஷ நாயகி. பெருமாள் என்ன பண்ணார், சும்மா நம்மாழ்வாரோட விளையாடலாங்கிறதுக்காக வராமல் இருந்தார். இவ கோச்சுக்கவும் பெருமாள் பார்த்தார். நானே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகான்னு எனக்கு கண்ணனே எல்லாம்னு சொல்கிற பக்தன் கிடைக்க மாட்டான்னு ஏங்கின்னு இருந்தேன். இருந்து ஒரு ஆழ்வார் கிடைச்ச ஆழ்வாரை விடக்கூடாதுன்னு சொல்லி பராங்குஷ நாயகிங்கிற கோபிகை இப்போ கோச்சுக்கவும் பெருமாள் தேடி வந்தாராம். பராங்குஷ நாயகி பார்த்தா, ஓஹோ கோச்சுண்டா மட்டும் வருவியா, போ நான் உன்னை கண்டுக்க மாட்டேன், உனக்கு மற்ற கோபிகைகளை தான் பிடிச்சிருக்கு, அவளை விட்டுட்டு எங்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிண்டா மட்டும் வரியா, இப்போ என்ன வருது? பெருமாள் கேட்டாராம், அப்படி இல்லை கோச்சுக்கக்கூடாது, இதழ் முட்டு விரிந்திட முத்து விளைந்திடும் சித்திர பெண்பாவை கண் பட்டு மறைந்து என்னை விட்டு பறந்திட காரணம் தான் யாதோ, இங்கு கோபமும் வரலாமோ முகம் குங்கும நிறமாமோன்னார். அவ சொன்னா, என்னை கண்டதும் குழைந்திட நின்றவர் கவிஞரின் உறவாமோ, சொன்ன சொல்லை மறந்தவர் என்னை மறந்தவர் யார் என தெரியாதோ, வர தாமதம் எதனாலோ இது காதலின் குணமாமோ, நான் உன்னை கண்டுக்க மாட்டேட்டு முகத்தை திருப்பிட்டா. இப்போ பெருமாளுக்கு ஒரே வருத்தமாக போச்சு. அச்சுச்சோ, இந்த பராங்குஷ நாயகி நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாளே, என்ன பண்ணுறது? அதனால பெருமாள் என்ன பண்ணுறார், பராங்குஷ நாயகியின் தோழிகள்கிட்டலாம் போய் கொஞ்சம் சொல்லுங்க, நான் தான்